வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய மனம் ஒரு ரங்கராட்டினம். அத்தியாயம் 7. அன்று இரவு டிரைவர் தாமு வீடு திரும்புவதற்கு வெகு நேரமாகிவிட்டது. மந்தவெளி பகுதியில் நெருக்கமானதொரு தெருவில்தான் அவர்கள் குடியிருப்பு. ஒன்று குடித்தனம் முன்பகுதியைத்தான் அவர்கள் வாடகைக்கு எடுத்துக்கொண்டிருந்தனர். அவன் தாய் மீனா அரசாங்க ஆஸ்பத்திரியில் ஆயா வேலை பார்த்து வந்தவள். ஓய்வு பெற்றவள். பென்ஷன் ஏதோ வந்து கொண்டிருந்தது. மகன் சம்பாதிப்பதை வைத்துக்கொண்டு கட்டும் சீட்டுமாக குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தாள். 10 மணி அளவில் கதவு தட்டிய மகனை கண்டு தாயார் பயந்து போனாள். காய்ச்சல் அடித்தது போன்ற முகம், சோர்ந்து காணப்பட்டான். தாமு, ஏன் இத்தனை நேரம்? அம்மா அவனை அன்புடன் விசாரித்தாள். முதலாளி ஹைதராபாத்துக்கு போனார். அவரை விமானத்தில் ஏற்றிவிட்டு வீட்டில் காரை நிறுத்திவிட்டு பஸ் பிடித்து வந்தேன். அவன் முகத்தில் வழக்கமான புன்னகை இல்லை. தொண்டை கம்மிவிட்டது போன்ற குரல். பச்சை தண்ணீரில் குளித்துவிட்டு லுங்கி பனியனுடன் சாப்பிட உட்கார்ந்தான். வெங்காய வத்தல் குழம்பு அவனுக்கு மிகவும் பிடித்தது. சாதத்தின் மீது நெய் ஊற்றி அம்மா குழம்பை தாராளமாக வறுத்தாள். பிசைந்து ஒரு வாய் அள்ளி போட்டு கொண்டான். விழுங்கவே முடியாது போன்ற வேதனை. சற்றென்று எழுந்து கையை கழுவி கொண்டான். கயிற்றுக்கட்டிலின் மீது படுக்கையை விரித்து கொண்டு சாய்ந்து விட்டான். அம்மாவுக்கு கவலை தாங்க முடியவில்லை. வேலை செய்கிற பிள்ளை, உடம்புக்கு என்ன? கட்டிலின் ஓரத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். தாமு, என்ன பசங்கதி, ஒரு மாதிரியாக இருக்கியே, உடம்பு ஏதாச்சும்? மனசு தாமா சரியில்லை, அதனால் தான் பசிக்கலை, மன்னிச்சுக்கோங்க. அத்தனை சாப்பாட்டையும் வீணடிச்சிட்டேன். அது போகட்டும், கம்பெனியில் ஏதாச்சும் மனசுக்கு பிடிக்காதது நடந்துச்சா? இல்லைம்மா. வந்து வந்து அவன் தயங்கினான். முதலாளி கோவிச்சுக்கிட்டாரா? இல்லைம்மா, அவர் பொண்ணு தான் சில நாளாக எங்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறது. பயமாக இருக்குது. வயிற்றில் நெருப்பை கொட்டியது போன்ற திகில் அவளுக்கு. விவரமாக சொல்லுப்பா, பதட்டமாக கேட்டாள். கொஞ்ச நாளாக முதலாளி மகள் என்கிட்ட நடந்துக்கிற முறை விசித்திரமாக இருக்கம்மா. என்னால் நம்ப முடியலை, நம்பாமலும் இருக்க முடியலை. பேச்சும் சிரிப்புமாக என்கிட்ட ரொம்ப நெருங்கி பழக முயற்சிக்குதுமா. தாமு, நீ சொன்னது உண்மையா? அந்த பொண்ணு அப்படி நடந்துக்கிறதுக்கு நீ ஏதாவது இடம் கொடுத்தியா? உண்மையை சொல்லிடு, எனக்கும் ரொம்ப பயமாக இருக்குடா. தாயார் பதறி போனாள். நான் எப்பவும் போலதான் மரியாதையாக கொடுத்த வேலையை கவனிச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். ஒரு 10 நாளைக்கு முன்னால் திடீரென்று ஒரு நாள் அந்த பொண்ணு தான் என்னை தொட்டி பேசிச்சு. அடி பாவி பெண்ணே, கல்யாணம் ஆச்சா? பெண் பார்த்துருக்கிறாளுன்னு கேட்டுட்டு ஒரு மாதிரி சிரிச்சது. இன்னைக்கு நான் காரை விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புற போது, தாமு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுன்னு கிட்டே வந்து மெல்ல சொல்லிட்டு உள்ளே போயிட்டது. எனக்கு பயத்திலே காய்ச்சலே வந்தாப்புல உடம்பு ஆடி போச்சோமா. மீனா முகவாயில் கையை வைத்தபடி சில வினாடிகள் அயர்ந்து போனாள். தாமு, அந்த பெண்ணை விட்டு தள்ளே. உன் மனசு இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறது? எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். கண்டிப்பான குரலில் அதட்டினாள். உங்ககிட்ட ஒழிக்க மனசு இல்லை. உண்மையை சொல்கிறேன். 10 நாளாக எனக்கு ஒரே குழப்பம். காஃபியை கொண்டு வந்து கொடுத்து உபசரிச்சப்போ ஒரு நிமிஷம் நான் மயங்கித்தான் போயிட்டேன். அடப்பாவி, கெடுத்திய காரியத்தை. அவசரப்படாதீங்க. அப்புறம் நானே சுதாரிச்சு கொண்டேன். அந்த பொண்ணு ஏன் இப்படி நடந்துக்கிற இதன்னு தான் புரியலை. வேடிக்கை செய்து என்னை அவமானப்படுத்த ஆசைப்படுதா? இல்லை என் வேலைக்கு வெடி வைக்க பார்க்கிறதா? அல்லது நிஜமாகவே அதுக்கு என் மேலே ஒரு இதுவா? அவன் தாயின் முகத்தை பார்த்துவிட்டு மேலே பேச தயங்கினான். இதோ பார் தாமு, நீ இந்த பெண்ணை நம்பவே நம்பாதே. ஏற்கனவே ஒரு பையனுக்கு நிச்சயம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அத்துமீறி உங்கள்கிட்ட பச்சை சிரிப்பு சிரிச்சா அதுக்கு என்ன அர்த்தம்? குணம் கெட்ட பொண்ணுன்னு புரியுது. பணக்கார பொண்ணு, படித்தது, அழகான பொண்ணு. அதுவாக வந்து உன்னை எனக்கு பிடிக்கிறதுன்னு சொன்னால் என்னை ஒத்த வாலிபன் மனசு கலங்கித்தானே போகும். மயங்கி போயிட்டியா? உண்மையை சொல்லு. ஏதாவது தண்டாவிலே இறங்கிட்டியா? பாவி, சொல்லடா. அம்மா அச்சத்தில் அலறிவிட்டாள். சத்தம் போடாதீங்க. அண்டை அசல் காதில் பட்டால் அசிங்கமாயிடும். என்னை அறியாமலே என் மனசில் ஒரு அல்ப ஆசை.
ஏற்பட்டது உண்மை. பணக்கார பெண்ணை கட்டிக்கிட்டா எத்தனை சுகமாக இருக்கலாம்னு ஒரு கனவு. எல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு தான். ஆனால் அது தப்புன்னு மனசாட்சி எச்சரிக்கவே நான் மனசை உறுதியாக்கிட்டேன். நான் பூஜிக்கிற ஆஞ்சநேயர் தான் சமயத்துக்கு நல்ல புத்தி கொடுத்து என்னை காப்பாற்றினார். தாமு, உனக்கு அந்த கம்பெனியில் வேலை வேண்டாம்டா, விட்டுடு. வேறு இடத்துல வேலை கிடைக்கிற வரைக்கும் நாம் கஞ்சியை குடிச்சிட்டு மானமாக இருப்போம். இப்போ என்னம்மா நடந்துடுச்சு? நாம் ஏன் பயந்துக்கிட்டு வேலையை விடணும்? நீ அந்த பொண்ணு மேலே ஆசைப்பட்டேன்னு ஒரு பேச்சுக்கு எடுத்துப்போம். அவள் அப்பன் முதல்லையே ஒப்புக்குவானா? உன் முதுகு நரம்பை கைட்டிடுவான். பெண் பிடிவாதம் பிடிச்சதுன்னு வச்சுக்கோ, கட்டின புடவையோடு இவளை துரத்திடுவான். இந்த மாதிரி பெரிய இடம் நமக்கு சரிப்பட்டு வருமா? ஒருத்தனுக்கு நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு இன்னொருத்தனை பார்த்து இழிச்சா அவள் எப்படிப்பட்டவ? நம்ப முடியுமா? அவனையும் விட்டுட்டு மூணாவது மனுஷனோட புறப்பட்டு போக எத்தனை நேரம் பிடிக்கும்? சேச்சா, என்னவோ நடந்துட்டு போல நீங்கள் இத்தனையும் பேசி முடிச்சிட்டீங்க. உங்கள் மகன் நான் அப்படி கூறு கேட்டு போயிடுவேனா? பணத்தை கண்டு மயங்கிடாதப்பா. பணம் நாம் சம்பாதிக்கிறது, அது நம்மளை சம்பாதிக்க விடக்கூடாது. மனசுலே பதிய வச்சுக்கோ. எனக்கு தெரியும். அதனாலே தான் அந்த பொண்ணுக்கிட்ட முகம் கொடுத்து பேசலை. உங்கள் அத்தை மகள் விசாலாட்சியை நான் உனக்கு பேசி வச்சிருக்கேன். என் மூஞ்சியிலே கரியை பூசிடாதே சொல்லிட்டேன். தப்பு காரியம் செய்கிறவனா இருந்தால் நான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லியிருப்பேனா? அதை நினச்சி பாருங்கம்மா, கோபத்துடன் கேட்டான் மகன். நம்ம சாதாரணப்பட்டவங்க, நமக்கு பணக்காரர் சிநேகிதம் தேவையில்லை. பணக்காரங்களோட பழகும்போது பாம்பு கிட்ட பழகிறாப்புல ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த நிமிஷமும் விஷத்தை கொட்டிடுவாங்க. நாம் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த பெண் என்னம்மா, இந்திரலோகத்து ரம்பையே வந்தாலும் நான் உறுதி தவற மாட்டேன். அப்பா மேலே ஆணை. வீணா நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் புத்திமதியை கேட்கத்தான் நடந்த விஷயத்தை சொன்னேன், அவ்வளவுதான். துப்பிட்டியை இழுத்து கழுத்து வரை போர்த்தி கொண்டான். கூரையிலிருந்து ஊர்ந்து வந்து கட்டில் கால் மாட்டில் படத்தை விரித்து கொண்டு பாம்பொன்று கொத்த வந்தபோது காலை அவன் வெடுக்கென்று இழுக்க பாம்பின் முகம் மாறி திவ்யா நிற்பது போன்ற ஒரு கனவு. சீச்சி, உளரெடுத்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தான். வியர்வை உடல் முழுவதும் ஆறாக விழுந்தது. கையும் காலும் கிடுகிடுவென்று நடுங்கின. நெஞ்சு வேகமாக அடித்து கொண்டது. அத்தியாயம் 8. அன்று காலையிலேயே சுகுணா மகனுக்கு சொல்லிவிட்டிருந்தாள். மாலையில் அவன் திரும்பும்போது இனி சகோதரியை கல்லூரியிலிருந்து அழைத்து வர வேண்டியது அவன் வேலை, அப்பாவின் உத்தரவு என்றாள். அதன்படியே அவன் தங்கையை தன் காரில் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்திருந்தான். மாடிக்கு விரைந்த திவ்யா புத்தகங்களை மேஜை மீது விசிறி போட்டுவிட்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். அண்ணனும் தங்கையும் அன்று வெளியே போய் வர திட்டமிட்டிருந்தார்கள். முகத்தை கழுவிக்கொண்டு லக்னோ குர்தாவை தரித்து கொண்டு அண்ணன் விரைவில் தயாராகி விட்டான். திவ்யா எப்பொழுதுமே வெகு நேரம் கண்ணாடி முன் உட்கார்ந்து விடுவாள். எத்தனை அவசரப்படுத்தினாலும் உடுத்தி கொண்டு புறப்பட கொஞ்சம் நேரம்தான் ஆகும். நமக்கென்ன, இனி இது சித்தார்த்தின் தலைவலி என்று எண்ணியபடி அவன் சாவகாசமாக தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்தான். முன்னரையில் இருப்பு கொள்ளாமல் எழுந்து உழவி கொண்டிருந்தான் யுகேந்திரன். அப்பாவின் சாயங்கால வண்டியான அம்பாசிடரை ஓட்டி கொண்டு வந்த டிரைவர் தாமோதரன் அதை கரேஜில் நிறுத்தி பூட்டினான். இன்னும் 2 வார காலத்திற்கு அந்த வண்டிக்கு ஓய்வு என்று தனக்குள்ளேயே சிரித்து கொண்டான் யுகேந்திரன். அப்பாவுக்கு ஆஃபீஸ் முகவரிக்கு வந்த கடிதங்களை ஒரு கட்டாக தூக்கி கொண்டு வந்த தாமோதரன் கார் சாவியுடன் அவற்றை பத்திரமாக முன்னரை மேஜை மீது வைத்தான். தயக்கத்துடன் உள்ளே பார்த்தபடி நின்றான். அம்மா, நீங்கள் இன்னைக்கு வெளியில் போகிற வேலை இருக்கா? டிரைவர் தாமோதரனிடம் என்ன சொல்லட்டும்? குரல் கொடுத்தான் மகன். சுகுணா அப்பொழுது கை வேலையாக இருந்தாள். 2 தினங்களாக சமையல் ஆளுக்கு உடம்பு சுகமில்லை. காலை மாலை இரவு 3 வேளையும் அவள் கரண்டியை பிடிக்க வேண்டியிருந்தது. வேண்டாம், போக சொல். அப்படி எங்கேயாவது போகணும்னா நீ இருக்க, அழைச்சிட்டு போவேன். அம்மாவின் குரல் எரிச்சலோடு வந்தது. தாமோதரன் வேகமாக விடை பெற்று கொண்டு நழுவிவிட்டான். பல நாட்களுக்கு பின்னர் சமையலறையின்
சுகுணாவின் தலையில் விழுந்து விட்டிருந்தது. இங்கே வந்து காஃபி பலகாரத்தை சாப்பிட்டுட்டு போயேன், அம்மாவுக்கு இந்த உதவி கூட செய்யக்கூடாதா? அவள் அதட்டலாக மகனை கூப்பிட்டாள். எத்தனை பெரிய உதவி செய்ய கிளம்பியிருக்கிறேன், உங்களுக்கு என்ன தெரியும்? தன்னுள் எண்ணிக்கொண்டான் விகேந்திரன். அம்மா போண்டாவில் அளவுக்கு மேல் உப்பை போட்டு விட்டிருந்தாள். சமையலில் அவள் மிகவும் கெட்டிக்காரித்தான். அப்பா ஊரில் இல்லாத எண்ணி உள்ளூரே ஏதோ கவலை. இன்னொரு போண்டா போடட்டுமா? சட்னி ஊற்றிக்கிறியா? அம்மா உபசரித்ததை தடுக்க முடியவில்லை. அவற்றை அதிகம் கடித்து ருசிக்காது லபக்கென்று விழுங்கிவிட்டு காஃபியை குடித்தான். இன்னமும் தங்கையை காணவில்லை. அமைதியின்றி வாசலுக்கு வந்தான். முன்னரே மேஜை மீது கிடந்த அப்பாவின் கடிதங்கள் கண்ணை உறுத்தின. அவற்றை ஆராய வேண்டுமென்ற அவள் மெல்ல ஒவ்வொன்றாக புரட்டி பார்த்தான். சில கடிதங்களில் அனுப்பியவரின் முகவரி இடது பக்கம் காணப்பட்டது. சிலவற்றில் பின்பக்கத்தில் இருந்தது. வியாபார சம்பந்தமாக அப்பாவை சந்திக்கும் நண்பர்களின் கடிதங்கள் அவை. அவர் செய்த உதவிக்கு நன்றி தெரிவித்து எழுதியிருக்கலாம். உதவி கேட்டு முன்கூட்டியே தாம் வரப்போவதை தெரிவித்து எழுதியிருக்கலாம். அசட்டையாக அவற்றை ஒதுக்கிய போது ஒரு கடிதம் அவனை கவர்ந்து கொண்டது. முத்து கோத்தது போன்ற கையெழுத்து. கட்டாயம் ஒரு பெண்ணினுடையதாக இருக்க வேண்டும் என்பது அவன் முடிவு. அனுப்பிய ஒரு முகவரி அதில் இருக்கவில்லை. மை மட்டும் பட்டும் படாமலும் குத்தப்பட்ட முத்திரையை ஊன்றி பார்த்தபோது ஹைதராபாத் என்று இருக்க கண்டான். பயந்து போனான். அம்மாவின் கால்மிட்டி சத்தம் அருகில் ஒலிக்கவே சற்றென்று அதை பைக்குள் அடக்கி கொண்டு மூளையிலிருந்து சோஃபாவிற்குள் ஓடி சென்று முடங்கி கொண்டான். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அம்மா கேட்டபோது குற்ற உணர்வில் ஒரு கணம் அயர்ந்து போனான். அப்பாவின் கடிதங்களை புரட்டியதை அம்மா பார்த்து விட்டாளா? திவ்யாவுக்காக காத்திருக்கிறேன். அவளுக்கு யாரோ சிநேகிதியாம். அவள் வீட்டுக்கு போய்விட்டு வரணுமாம். கொஞ்சம் அழைச்சிட்டு போக சொன்னாள். இழுத்தான். கார் தண்ணீரே ஓடுறதா நினைப்பு. எப்போ பார்த்தாலும் காரும் கையுமா திரியிற. பெட்ரோல் விலையை பற்றியோ வீட்டு செலவை பற்றியோ நினைக்கிறியா? அந்த கவலை உனக்கேன்? அம்மா அனாவசியமாக சிரித்தாள். அவள் ஏழை வீட்டிலிருந்து வந்தவள். எப்போவும் செலவை பற்றி வீண் கவலை. அப்பா வைரக்கூடு அடித்து போட்டிருந்தும் கூட பிறந்த சிக்கனத்தை உதற முடியாதவள். கம்பெனி கணக்கில் ஓடுற வண்டி. ஏன் கவலைப்படுறீங்க? இருந்தாலும் செலவில் ஒரு நிதானம் வேண்டாமா? அம்மா அதட்டினாள். பூசணிக்காய் போகிற இடம் தெரியலை அம்மா. நீங்கள் கடுகு போகிறதே கணக்கு பார்க்குறீங்க சொல்ல விரும்பினான். அதற்குள் ஸ்லோ மோஷன் ஷாட்டில் படத்தில் மேக்கப்புடன் கதாநாயகியை போல் வெளியீர் மஞ்சள் ஸ்ரீபான் சேலையில் மெல்ல மாடிய நின்று இறங்கி வந்து கொண்டிருந்தாள் திவ்யா. அவளுக்கு முன் ஷனால் நம்பர் 5 மனம் காற்றோடு மிதந்து வாசல் வரை எட்டி கொண்டிருந்தது. காப்பி பலகாரம் சாப்பிட்டு விட்டு போகலாம், உள்ளே வாமா உத்தரவிட்டாள். மகள் தோள்களை அசட்டையாக குலுக்கிவிட்டு தாயை பின்தொடர்ந்தாள். தங்கை வெளியே வருவதற்கு குறைந்தது அரை மணியாவது ஆகும் என்பது அவன் கணக்கு. சற்றென்று அந்த கடிதத்தை பையிலிருந்து எடுத்து பிரித்தான். அவனது யுகம் சரியாக இருந்தது. ரூபாய் என்று கையெழுத்திட்டிருந்த பெண் ஒருத்தி அப்பாவுக்கு எழுதியிருந்தாள். அன்புள்ள என்று ஆரம்பித்திருந்ததை கண்டதுமே மிக நெருக்கமானவள் என்று புரிந்தது. மேலே படிக்க கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. அப்பாவின் சொந்த கடிதங்களை மகன் பிரித்து படிப்பது சரியில்லை என்று ஒரு வினாடி குற்ற உணர்வு சமாளித்து கொண்டு மனதில் ஏற்பட்ட அருவருப்பை உதறிவிட்டு படித்தான். ஹைதராபாத்துக்கு மாற்றலாகிவிட்டதை நான் வெறுக்கிறேன். சென்னை கடற்கரை, சினிமா, மகாபலிபுரத்தில் பிக்னிக் இவற்றை நினைத்து கொள்ளும்போது வேலையை விட்டுவிட்டு பறந்தோடி உங்களிடம் வந்துவிட வேண்டும் என்று மனம் துடிக்கிறது. தொலைபேசியில் தாங்கள் சொன்னது போல் 2 வாரம் லீவு எடுத்து கொண்டு விட்டேன். 3 வருஷ கால நெருக்கமான நட்பு தான் என்றாலும் 300 ஆண்டு காலம் பழகியது போன்ற உரிமை உணர்வு. எனக்காக உங்களது வியாபாரத்தை 2 வார காலம் மறந்துட்டு என்னோடு வந்து இருக்கப் போகிறீர்கள் என்பதை அறிந்து நான் பெருமையில் பூரித்து போகிறேன். வரவு அன்போடு எதிர்பார்க்கும் தங்கள் ரூபா. திடுகிட்டு போன விகேந்திரன் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு மறுபடியும் கடிதத்தை ஊன்றி படித்தான். அவனது நெஞ்சு வேகமாக அடித்து கொண்டது. இது என்ன கூத்து? இந்த அப்பாவுக்கு இன்னொரு தொடர்பா? காலடி சப்தம் கேட்டு சட்டென்று கடிதத்தை பையில் தீர்த்து கொண்டான். அண்ணா,
கிளம்பலாமா கேட்டுக்கொண்டே தங்கை வந்தாள். போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க. அப்பா ஹைதராபாத்திலிருந்து ட்ரங்கால் போடுவார். உன்கிட்டே பேசணும்னு சொல்வார். உனக்கு அங்கேருந்து 2 கொத்து கல்ச்சர் முத்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். முடிஞ்சா பார்க்குறேன் என்று மீட்டிங்க்கே நேரம் சரியாக இருக்கும்னு சொன்னார். அம்மா பேசிக்கொண்டே வந்தாள். காரில் ஏறி உட்கார்ந்த விகேந்திரன் தன் தலையில் படார் என்று அடித்து கொண்டான். வண்டியை கிளப்பியவன் பக்கத்தில் இருந்த தங்கையை பார்த்தான். அப்பா எந்த மீட்டிங்குக்கு போயிருக்காருன்னு இதை பார்த்து தெரியும். கோபத்துடன் பையில் இருந்த கடிதத்தை அவளிடம் கொடுத்தான். காரை வேகமாக ஓட்டி சென்றான். பெசன்ட் நகர் போகும் சாலையில் ஒரு மரத்தின் அடியில் ஒதுக்குப்புறமாக வண்டியை நிறுத்தினான். திவ்யா கடிதத்தை படித்ததும் திகைப்புடன் அண்ணனை பார்த்தாள். ஹைதராபாத் ட்ரிப்பு அப்பாவின் முன்னேற்பாடா? அப்போ அந்த கடிதம் தாமதமாக வந்திருக்குன்னு சொல்லு. இதென்ன நீ சொன்ன? கொடி சமாசாரமாக இருக்கே, ஒன்றுக்கு பின் ஒன்றாக கிளம்பிட்டுருக்கே. அப்பாவுக்கு மோட்டார் சுந்தரம் பிள்ளை போல ஒரு பக்கம் இன்னொரு குடும்பம், இன்னொரு பக்கம் பெரிய காசுனாவா போல பெண்கள் தொடர்பு. இன்னும் ஆராய போனால் பம்பாயில் ஒரு பாமினி, கல்கத்தாவில் ஒரு காமினின்னு பட்டியல் வளர்ந்துக்கிட்டே போகும். சேச்சே, இதை நீடிக்கிவிட்டால் நாம் எல்லோரும் நடுத்தெருவில் தான் நிற்போம். விகேந்திரன் கோபத்துடன் பேசினான். இதுக்கு என்னத்தான் முடிவு? ஆத்திரப்பட்டாள் திவ்யா. கையில் ஒரு துப்பாக்கியுடன் புறப்பட்டு அமிர்தா, ரூபா, இன்னும் கண்டுபிடிக்கப் போகிற காமெடி பாமணி எல்லோரையும் சுட்டு தள்ளிவிட வேண்டும் என்றதொரு கொலை வெறி அவளுக்கு. சில்லென்று திவ்யா மீது தவழ்ந்த கணக்காற்று ஷனாலின் மனத்தை வாரி கொண்டு அவள் முகத்தில் மோதவே அவள் மூளையில் ஒரு திட்டம் பழிச்சிட்டது. இந்த ஃபாரின் சென்டுகளில் ஏதாவது வீட்டில் பாக்கி வச்சிருக்கியா? ஏன் கேட்கிற? எரிச்சல் பட்டாள் அவள். என்கிட்ட ஒரு பாட்டில் சென்ட்டை தள்ளிவிடேன், அதுக்கு ஒரு வேலை இருக்குது. சுற்றி வளைக்காதே. ஏற்கனவே நான் அந்த பெண் ரூபா மேலே கோபமாக இருக்கேன். அந்த ரூபாவை நீ கவனிச்சிக்கோ, நான் இந்த அமிர்தாவை பார்த்துக்கிறேன். நேரே நாம் இப்போ உம்முடியார் ஷாப்பிங் சென்டருக்கு போகிறோம். முன்னரையில் வைக்கிறாற் போல் யானை, குதிரை என்று ஏதாவது பரிசு பொருள் வாங்கிக்கிறேன். நீ உன்கிட்ட இருக்கிற வெளிநாட்டு சென்ட்டுகளில் திறக்காததாக அட்டை பெட்டியோடு கூடியது ஒன்றை தியாகம் செய். 2ஐயும் வண்ண காகிதங்களில் சுற்றி டேப்புகள் போட்டு கட்டி நாளைக்கு ஃபோன் மூலம் அமிர்தாவோட ஒரு அப்பாயின்மெண்ட்டை செஞ்சுட்டு பின்னேரே போக போகிறேன். போய் மீதியை இந்த ஐயா கிட்ட விட்டுடு. அந்த ரூபாவை என்கிட்ட தள்ளியிருக்கியே, அவள் ஹைதராபாத்தில் அப்பாவோடு இப்போ சினிமா பார்த்துட்டு இருப்பாளே, அவளை நான் என்ன செய்ய முடியும்? திவ்யா சீறினாள். உன் அறையிலே உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி நான் சொல்கிறபடி ஆங்கிலத்தில் ரூபாவுக்கு ஒரு கடிதம் நீ டைப் படி. அதில் நான் அமிர்தான்னு இடது கையால் கையெழுத்திட்டு தபாலில் அனுப்பிச்சிடுறேன். இங்கே அமிர்தாவுக்கு நான் வேப்பிலை அடிக்கிறேன். அங்கே ரூபாவை நீ பயமுறுத்து. அவ்வளவுதான். திவ்யாவுக்கு கொஞ்சம் சிரிப்பு கூட வந்துவிட்டது. ஒப்பு கொண்டு விட்டாள். அண்ணா சாலை நோக்கி வண்டியை திருப்பி ஓட்டினான் அவன்.